வணக்கங்கள். சித்த வித்தை பயிற்சி. சித்த வித்தையின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், உபதேசத்தை சுட்டி காட்டியவர் கூறிய அறிவுரைகளின்படி உமது ஜீவசக்தியை மேல்கதியாக, அதாவது ஊர்த்துவ கதியாக இடைவிடாமல் நடத்தி வர வேண்டும். பின்னர் படிப்படியாக காலப்போக்கில் உமது எல்லா நாடி நரம்புகள், மூளை முதலானவை சுத்தமாக்கப்படும். உமது ஜீவசக்தி எவ்வித சிரமமும் இல்லாமல் மிக மென்மையான ஒளிவுடன் அண்ணாக்கில் உள்ள 2 துவாரங்கள் வழியாக மேல் நோக்கி செல்லும். அந்த நிலைமையில் ஜீவசக்தி உடலில் உண்டோ அல்லது இல்லையோ என நீங்கள் சந்தேகப்படும் அளவிற்கு மூச்சு மிக மிக நேர்த்தியாக இருக்கும். அப்பொழுதுதான் தொண்டை குழியில் மூச்சின் சிறியதொரு துடிப்பு மட்டுமே இருக்கும். இதுவே பயிற்சி செய்வதற்குரிய சரியான கதி. ஜீவசக்தியின் இந்த நிலைமையே சமிரன் எனப்படும். அதாவது நித்திய பொருளான பிரம்மத்தோடு ஜீவன் இடைவிடாமல் முட்டி தாக்கி கொண்டிருக்கும் நிலைமைக்கே சமிரன் என நாம் சொல்வது. அதாவது அண்ணாக்கில் உள்ள 2 துவாரங்கள் வழியாக மூச்சை சமிரனாக இடைவிடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டு பயிற்சி செய்து வர வேண்டும். அப்பொழுது அலைந்து திரியும் எண்ணங்கள் யாவும் அடங்க பெற்று உம்மை பற்றற்ற நிலை ஏற்படும். நான் அல்லது எனது முதலான எண்ணங்கள் யாவும் மறைந்து போகும். அச்சமயத்தில் நாணோதியம் கிடைக்கப்பட்டு நித்தியமான மெய் உணர்வு உனக்குள்ளேயே பிரகாசிக்கும். இப்பேரொளியை சிறிது சிறிதாக வளர செய்து முழுமை பெற செய்தால் மட்டுமே உமது வாழ்வின் இறுதி பயனை, அதாவது பிறவி பெரும் பயனை நீங்கள் அடைய முடியும். நாணோதியம் பெற்றவுடன் இன்ப துன்ப எண்ண அலைகள் யாவும் உங்களுக்கு இல்லாமல் போகும். ஆன்ம நேய ஒருமைப்பாடு எனும் நித்திய சக்தி அகண்ட பரிபூர்ண உணர்வு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணர்வீர்கள். இறுதியில் நீர் விகல்ப சமாதி, அதாவது வீடு பேரும் எனும் நிலைமையும் நீங்கள் அடையலாம். இவற்றை யாவும் நம் குருவாக மனத்தின் மூலம் கற்றறிய வேண்டும். அவற்றின் அனுபவ அறிவை நாமே பாடுபட்டு பெற வேண்டும். நமது எல்லா அறிவும் நமது சொந்த அனுபவங்களையே அடிப்படையாக கொண்டுள்ளது. இயேசு கிறிஸ்து, புத்தர் போன்ற மாபெரும் ஞானாசிரியர்களால் போதிக்கப்பட்ட சத்தியம் அந்தந்த மகான்கள் பெற்ற அனுபவங்களின் வெளிப்பாடாகும். சகோதர சகோதரிகளை மேற்சொன்ன வித்தையின் பயனில் நீங்கள் நம்பிக்கை வைப்பதோ அல்லது வைக்காமல் இருப்பதோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததே. எவ்வளவுதான் வாதாடினாலும் அதனால் எவ்வித பயனும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் பொறுமையோடு கூடிய இடைவிடாத சாதனை மூலமாக நீங்கள் பேரின்பத்தை பெறுவது திண்ணம். ஓம் உலக சாந்தி, உலக சாந்தி, உலக சாந்தி.